நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் பேசுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் பேசப்போகிற மிக முக்கியமான தலைப்பு, இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசு நெய் விலையெல்லாம் திடீரென உயர்த்துகிறார்கள். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறது. இப்போ 2 தினங்களுக்கு 4 தினங்களுக்கு முன்பு கூட அது ஒரு செய்தியாகவே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மத்திய அரசு சில சலுகைகளை குறைத்தார்கள். அதெல்லாம் நம்ம பேசுகிற போது உங்களுக்கு என்னென்ன குறைத்தோம் என்று சொல்லலாம். ஆனால் மாநில அரசு அந்த வரி விதிப்பினூடாக மக்கள் அந்த உண்மையான பலனை அடைந்து கொள்ளக்கூடாது என்று எண்ணுகிறதா, எதற்காக இவற்றையெல்லாம் விலை உயர்த்துகிறார்கள்? அதில் மாறுபட்ட சில கருத்துக்களை பொதுவெளியிலே அவர்கள் பரப்புவதன் நோக்கம் என்ன? இது முதலாவது. நாம் பால் விலை கொள்முதல், பால் விலையில் ஏற்படுகிற ஜிஎஸ்டி விலை குறைப்பு, ஆவின், பட்டர், நெய், இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது, பன்னீர். இப்போ அடுத்து தேர்தல் வரப்போகிறது. நடைமுறை காலங்கள் ஜனவரி பிப்ரவரியோடு தேர்தல் நடைமுறைகள் அமலுக்கு வந்துவிடும். திராவிட முன்னேற்ற கழகம் இன்று காலை வெளியான செய்தியில் 3 திட்டங்களை இறுதியாக அவர்கள் மக்களுக்கு பிரகடனப்படுத்துவதும் செயல் திட்டத்தில் வகுத்திருக்கிறார்கள். முதலாவது 20 லட்சக்கணக்கான லேப்டாப் கல்லூரி மாணவர்களுக்கு அவர்கள் வழங்குவதற்காக, அது அநேகமாக 20 லட்சம் என்று நினைக்கின்றேன். அதில் ஏசர் மற்றும் பல கம்பெனிகளுக்கு 22,000 ரூபாய் என்ற அடிப்படையில் அவர்கள் ஆர்டர் கொடுத்திருக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 1. அதை போன்று 1 கோடியே கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கு 30 லட்சம் மேற்பட்ட உரிமை தொகையிலே தற்போது விடுபட்ட 28 லட்சம் பேர் அதையும் வழங்கப் போகிறார்கள் இந்த டிசம்பர் மாதத்திற்குள். 3வது, பொங்கல் பரிசு 6,000 கொடுத்தால் அது 13,800 கோடி ஆகும். 3,000 கொடுத்தால் 6,800 கோடி, அது 13,000 சில்லறை கோடி ஆகும். இதில் எப்படி கொடுப்பது என்று அதுவும் இப்பொழுது பரிசீலனை இருக்கிற இந்த 3 திட்டங்களையும் திமுக அமல் நடத்த போகிறது. 1, லேப்டாப் 20 லட்சம் இளைஞர்களுக்கு, அதுவும் கல்லூரி மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு அல்ல, யாருக்கெல்லாம் வாக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு. மற்றொன்று, உரிமை தொகை விடுபட்ட 22 லட்சம் பேருக்கு 1,000 ரூபாய் டெபாசிட். 3வது, பொங்கல் பரிசு 5,000, 3,000, 6,000. அதே மாதிரி ஜிஎஸ்டி வரி குறைப்பில் நாடகமாடும் ஆவின் நிர்வாகம். பேசலாம், நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு. ஆட்சி முடியும் தருவாயில் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் அறிவிப்பு, வாக்குரிமை இல்லாததால் பள்ளி மாணவர்களுக்கும் லேப்டாப் இல்லையா, 5ஆம் முறையாக விலை உயர்த்தப்பட்ட ஆவின் நெய் பொருட்கள், ஜிஎஸ்டி வரி குறைப்பை அமல்படுத்தாமல் தள்ளுபடி என்று ஏமாற்றும் திமுக அரசு. நிறைய பேசும். அரசியல் விமர்சகர், பொருளாதார நிபுணர் திரு ரவிசங்கர், எழுத்தாளர், கல்வியாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, அதை போன்று ஐஜேகே உடைய ஊடக பிரிவு செயலாளர் ஐயா நித்யானந்தம், இன்னும் சற்று நேரத்தில் சகோதரி சுபா அவர்கள் திருச்சியிலிருந்து எம்மோடு இணைய போகிறார். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் கருத்தை. அது ஒரு பழமொழி உண்டு தமிழில், கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையார் குடைப்பது என்று. அப்படி மக்கள் பணத்தை வைத்துக்கொண்டு தம்முடைய அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்துவது என்பது ஒரு அரசியல் நேர்மையின்மை அப்படின்னு தான் சொல்லணும். அது இப்போ ரொம்ப அப்பட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீர்கள் தேர்தல் வரப்போகிறது என்று. தேர்தல் வரப்போகிறது, இது மாதிரி தமாஷாக்கள்லாம் வரத்தான் செய்யும். இதை நான் ஒரு மிகப்பெரிய மக்கள் நல திட்டமாக நான் பார்க்கவில்லை. உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் இந்த திட்டங்கள்லாம் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைவேற்றியிருக்கலாம். அப்போது தான் செய்யலை. செய்வதற்கான காரணம் 2 தான். ஒன்று, தேர்தல் என்பது ஒன்று. 2வது, அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்க ஏதோ ஒரு அச்சம். இது எல்லாம் இல்லை என்றால் நம்மால் ஒரு வேளை கரை சேர முடியாதோ எங்கள் ஒரு அச்சம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இதுக்குள்ளே நான் போகிறேன். இப்போ 3 விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. முதல்ல இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு போது நம்ம அதை ஒரு கட்டுரையை எழுதணும். முதல்ல அந்த அறிவிப்பு வந்த உடனே எழுதணும். அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, எல்லாம் சரிதான், ஆனால் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலன் முழுவதுமாக மக்களுக்கு சென்று சேருமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். இதில் நம்முடைய இந்த அரங்கத்திலே நான் பேசினேன். ஜிஎஸ்டி வரி குறைப்பு அறிவிக்கப்பட்ட உடனேயே அமல் நிறுவனம், குஜராத் அமல் நிறுவனம் ஒரு முழு பக்க விளம்பரம் தந்தது.
ஜிஎஸ்டி வரி குறைப்பின் காரணமாக நாங்கள் எங்களுடைய விலையை இவ்வாறு குறைத்திருக்கிறோம். ஒவ்வொரு பொருளுக்கும் பழைய விலை புதிய விலைன்னு போட்டு முழு பக்க விளம்பரமே கொடுத்தது, அட்டவணைப்படுத்தி போட்டிருக்காங்க. அன்றைக்கு தான் நம்ம இங்கே நம்ம அந்த உரையரங்கம் கூட வச்சுருந்தோம். அப்போ நான் சொன்னேன், இந்த பாருங்கள், இந்த நிறுவனம் ஏற்கனவே இப்படி அறிவித்திருக்கிறது, இங்கே ஏன் இந்த அறிவிப்பு வரவில்லை என்று இப்படி கேட்டோம். தமிழ்நாட்டில் ஏன் வரவில்லை? அதன் பிறகு ஒரு நாட்கள் கழித்து தள்ளுபடி என்று அறிவித்தார்கள். அதாவது விலையை ஜிஎஸ்டி குறைந்திருக்கிறது, அதனால் விலை குறைப்புன்னு சொல்லலை, இவர்களாக முன் வந்து ஒரு தள்ளுபடி தருவதாக சொல்லி தமிழ்நாட்டு திமுக அரசு, அதுதான் தமிழ்நாட்டு அரசு. ஆமாம். என்ன பண்ணாங்க, ஆவின் நிர்வாகம் இப்படி ஒரு அறிவிக்கையை தருந்தது. அதையும் நாம் பார்த்தோம், தள்ளுபடி விலையில் தருகிறோம் அப்படின்னு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, விலை குறைக்கவில்லை, உங்களுக்காக நாங்கள் தள்ளுபடி தருகிறோம் என்றும் சலுகையாக அறிவித்தார்கள். சலுகையாக அறிவித்ததை போன்ற ஒரு தோட்டம். ஆமாம், ஆனால் சலுகை இல்லை. ஆனால் அது சலுகை இல்லை. ஏற்கனவே ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிவு பண்ணி வரியை குறைத்தாகிவிட்டாங்க. 2 ஸ்லாப் தான் இருந்தது முன்னே. என்ன ஒன்றுன்னா, சில பால் பொருட்களுக்கு 18% சில பால் பொருட்களுக்கு 5% இருந்தது. 18% இருந்தது 5% குறைத்து விட்டு 5% இருந்தது 0% கொண்டு வந்துட்டாங்க. 5% இருந்த யூடிஜி பால் பன்னீருக்கு 5% குறைச்சிட்டாங்க. நெய் வெண்ணெய் மற்ற சீஸுக்கெல்லாம் 12 12லேருந்து 5 ஆக்கினாங்க. 12லேருந்து சிம்பிளாக சொல்லணும், ஐஸ்கிரீம் 18. அதாவது என்னென்ன ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் மக்களுக்கு அப்படின்னா, ப்ராசஸ்டு டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 18%லேருந்து 5% பண்ணாங்க. நாட் ஸோ ப்ராசஸ்டு டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 5% 0% குறைச்சாங்க. இவ்வளோ தான் குறைச்சாங்க. அப்போது மக்களுக்கு புரியுதுக்காக சொல்ல வரேன், 100 ரூபாய் விலையாக இருந்தது, ஜிஎஸ்டி சேர்ந்து 118 ரூபாய் விற்று கொண்டிருந்தது. ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு பிறகு 118 ரூபாய் இருந்தது, இப்போ 105 ரூபாயாக குறைந்து விட்டது. 13 ரூபாய் குறைந்திருக்குல்ல. ஆனால் தள்ளுபடி விலை நான் பார்த்த வரையில் 13 ரூபாய் குறைக்கல, 10 ரூபாய் என்னவோ குறைச்சாங்க. அதிலே இவங்க முழுவதுமாக தரவில்லை அந்த பலனை. அது தள்ளுபடி விலைன்னா ஜிஎஸ்டிலே தானே குறைச்சிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், விலையே குறைத்து இருக்க வேண்டும். ஆனால் இவங்க விலையை குறைக்கல, நாங்கள் தள்ளுபடி விலையை தருகிறோம் என்று சொல்லுகிற போது அதுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா, அப்போதே இந்த எதிர்ப்பு நம்ம கொடுத்தோம். என்ன அப்படின்னா, தள்ளுபடி விலை என்று சொன்னால் இது நிரந்தரமாக இருக்க போவதில்லை. நீங்கள் எப்போ தள்ளுபடி கொடுப்பீங்க? பொங்கல் கால சிறப்பு தள்ளுபடி, தீபாவளி கால சிறப்பு தள்ளுபடி, ரம்ஜான் கால சிறப்பு தள்ளுபடி, புத்தாண்டு சிறப்பு தள்ளுபடி, கிறிஸ்துமஸ் சிறப்பு தள்ளுபடி, ஏதோ ஒரு சிறப்பு தள்ளுபடி குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நீங்கள் தர முடியும். தள்ளுபடிங்கிறது நிரந்தரமாக இருக்க முடியாது. ஆனால் வரி குறைப்பு நிரந்தரமானது. அப்போ விலை குறைப்பு நிரந்தரமாக இருக்க வேண்டும் இல்லை, அது இல்லை. அதனோட விளைவு தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ தள்ளுபடியை எடுத்துட்டாங்க. கண்டிப்பாக. அப்போ ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலன் எங்கே போச்சு? மக்கள் கிடைக்கல. தள்ளுபடி இல்லை என்று சொன்னால் நீங்கள் விலை குறைப்பை அறிவித்திருக்க வேண்டும். தள்ளுபடி நிற்க மட்டும் அறிவிப்பு வந்திருக்கிறது, விலை குறைப்பு அறிவிக்க வரவில்லை. இப்போ ஆவினுக்கு நெய்க்கு கிலோவுக்கு 40, அரை கிலோவுக்கு 20 அறிவிச்சிட்டாங்க, சரிங்களா? அதனால இப்போது அந்த விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது ஆவினிலிருந்து. ஒருவேளை இந்த விலைக்கான இந்த ஜிஎஸ்டி காரணமாக இவ்வளவுதான் விலை குறைந்திருக்கு என்று ஆவின் ஒரு விளக்கம் தர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லை என்று சொன்னால் மிக நிச்சயமாக மக்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிற ஒரு மோசடி. சரி, முதல் கட்ட கருத்து. ஆமாம், ஒன்று. அப்புறம் 2 நீங்கள் 3 அறிவிப்புகள் சொன்னீங்க, சரிங்களா? அறிவிப்பில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. இந்த மடிக்கணினி வழங்குவது இங்கே +1 +2 பிள்ளைகளுக்கு தந்துருந்தால் நம்ம மகிழ்ச்சியோடு இருந்திருப்பேன். கரெக்ட். கல்லூரி மாணவர்களுக்கு தான் முதல் தரப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வாக்குரிமை அப்பட்டமாக தெரியுது இல்லை. அப்போது நாங்கள் அப்பட்டமாக இது தேர்தல் வாக்குகளை பெறுவதற்காக மட்டும்தான் செய்கிறோம் என்பதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். இதுக்கப்புறம் அதை விமர்சிக்கிறது ஒன்றுமே இல்லை. அவர்களும் அப்படியே சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் அங்கே தான் பண்ணுறோம், ஓட்டுக்காக தான் பண்ணுறோம் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன இதை பற்றி பேச முடியும் சொல்லுங்கள்? அப்போது இந்த ஜனநாயகத்து மாண்புகளை எந்த அளவுக்கு சீர்குலைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு மக்களுக்கு சலுகைகளையும் நிதி உதவிகளையும் தந்து இலவசங்களை தந்து அவ்வளோ வாக்குகளை பெற முடியுமோ அத்தனைக்கும் சிலர் தயாராக இருக்கிறார்கள்ங்கிற போது தான் இதை விட ஒரு ஜனநாயகத்தை யாரும் சிறுமைப்படுத்தி விட முடியாது. கண்டிப்பாக. ஆனால் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இவங்களாம் என்ன ஒன்று அப்படின்னா, மிக உள்ள போக விரும்பலை, ஏன்னா இங்கே பெரியவங்களாம் இருக்காங்க, அவங்க பேசிப்பாங்க. அதாவது எப்படின்னா, எங்கே இளைஞர்கள் நம்ம விட்டு வெளியே போய் விட்டாரோங்கிற ஒரு அச்சம் விட்டாங்க. அதான் உங்க கையில பொறுப்பை கொடுக்குறாங்க. இல்லை, நான் இளைஞர்களை பற்றி சொல்கிறேன், வாக்களிக்கிற இளைஞர்களை பற்றி சொல்கிறேன். இப்போ இளைஞர்கள் எங்கே நம்மை விட்டு விலகி சென்று விட்டாரோங்கிற அச்சம் வந்து நீங்கள் மாணவர்கள் சொன்னீங்களே, தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, பட்ஜெட்டில் அறிவிச்சாங்களாம். யார்? திமுக அரசு. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி 20 லட்சம் கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அல்ல, லேப்டாப் பெறும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றும் ஏசர், டெல் மற்றும் ஹெச்பி நிறுவனங்கள் தயாரிப்பு முடிந்துள்ளது. முதல் கட்டமாக 10 லட்சம் லேப்டாப்புகள் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் மாணவர்களிடத்தில் சென்று சேரும். ஆமாம், அதில் இன்னொன்று போட்டுதாங்க, நாங்கள் சர்வதேச டெண்டர், இதோடைய விலை 21,650 என நிர்ணயிக்கப்பட்டதாகவும் முதல்வர் ஸ்டாலின் திட்டத்தை டிசம்பர்லேயே தொடங்குறாரு. இல்லை இன்னொரு செய்தி திட்டத்தை எப்போ தொடங்குறாரு? டிசம்பரில்.
கேளுங்க, அதில் இன்னொரு செய்தி பார்த்தீங்களா, அதுலேயே இதில் ஒரு இது பின்னணி செய்தி ஒன்று இருக்கிறது அப்படின்னு அதில் என்ன செய்தி சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து 20,000 ரூபாய்க்கு தான் தருவதாக இருந்தார்களாம் அவர்கள். ஆனால் அந்த 20,000 ரூபாய்க்கு கணினி வாங்கினால் இவங்களுக்கு தேவையான வசதிகள் அதில் இருக்காது என்பதனால 1000 ரூபாயில அதனால் நவீன வசதிகளும் கூட சேர்த்து அது எவ்வளவானாலும் பரவாயில்லை அதையே வாங்குங்கள் அப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ 21,000 கூட ஏதோ ஒன்று வச்சு அவங்க 22,000 சில்லற. 22,000. எனக்கு என்ன தெரியல அப்படின்னா, இது எல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா, இது எல்லாமே ஏன் சென்ற ஆண்டு செய்யலை, ஏன் அதுக்கு முந்தைய ஆண்டு செய்யலை, அது ஏன் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கலை? நம்ம எல்லாருக்கும் தெரியும், விமர்சிக்கிறதுக்கோ விவாதிக்கிறதோ ஒன்றுமே இல்லை. ஏன்னா இப்போதான் தேர்தல் வருகிறது, இப்போது கொடுத்தா அப்படியே சுட சுட நமக்கு வாக்குகளாக மாறும். ஏனென்றால் இந்த இளைஞர்கள் இப்போது நம்மிடம் இல்லை, நம்முடைய கட்டுப்பாட்டில் இந்த இளைஞர்கள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஒரு அச்சம் வந்துருச்சு. நிச்சயமாக இருக்கு. சொல்லுங்க ரவிசங்கர் சார். இந்த பால் விலை, ஆவின் நெய் விலை, மில்க் ப்ராடக்ட்ஸ் அதை ஏற்றினது வந்து இதுவரைக்கும் டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 4 தடவை ஏற்றிருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம் இல்லை, 4 தடவை. இந்த தடவை இப்போ பால் விலை ஏற்றி இருக்கிறது டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து. இது 5வது முறை பால் விலையை ஏற்றிருக்காங்க. எப்போ குறைச்சாங்க அப்படின்னா செப்டம்பர் 22ஆம் தேதி ஜிஎஸ்டி ரிவிஷன் வந்தது. அந்த ஜிஎஸ்டி ரிவிஷன் வந்ததுக்கப்புறம் எல்லா இவங்களும், இவர் பாஸ்கர் சார் சொன்ன மாதிரி குஜராத் இவங்க அமுல் அண்டு மற்ற கர்நாடகா நந்தினி அண்டு நிறைய ப்ரைவேட் அவங்க எல்லாருமே ஜிஎஸ்டி ரிடக்ஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி 5% இருந்ததெல்லாம் 0% கொண்டு வந்தாங்க. சிலதெல்லாம் 12% 5%, 18% குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி குறைக்கிறச்ச எவ்வளோ ரூபாய் குறைஞ்சிது? அதான் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, செப்டம்பர் 22க்கு முன்னாடி 1 லிட்டர் இந்த ஆவின் கீ வந்து 690 ரூபாய் ஆர் அதர் 700 ரூபாய். அப்போது அதுக்கு வந்து இவங்க ஜிஎஸ்டி 12% இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ 5% குறைஞ்சிது. 5% குறைஞ்சதுனால 7%, 12% 5%, ஸோ 7% வித்தியாசம். இந்த 7% வித்தியாசம் அதனுடைய பேஸ் ப்ரைஸில் 1 லிட்டர் நெய்யுடைய பேஸ் ப்ரைஸில் 40 ரூபாய். இந்த 40 ரூபாயை ப்ரைஸாக குறைச்சாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் குறைத்தார்கள். ஆனால் என்ன சொல்லி குறைத்தார்கள்? மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டியை ரிவைஸ் பண்ணதுனால விலையெல்லாம் குறைக்க வேண்டி இருக்கு, அதனால் நாங்கள் குறைத்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் எஸ், தட் இஸ் குட். ஆனால் இவங்க சொன்னது ஃபெஸ்டிவ் சீசனுக்காக நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம், விலையில் தள்ளுபடி செஞ்சு 40 ரூபாய் 1 லிட்டர் நெய்யுக்கு 40 ரூபாய் குறைக்கிறோங்கிற தவறான ஒரு பார்வையை மக்களுக்கு கொண்டு செல்றாங்க. அப்படி நீங்கள் தள்ளுபடி ஃபெஸ்டிவல் சீசனுக்காக தள்ளுபடி பண்ணுறீங்கன்னா இவங்க ஆவின் இதில் இந்த இண்டஸ்ட்ரி எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபெஸ்டிவல் சீசனுங்கிறது தீபாவளியோடு முடியலைங்க, கிறிஸ்மஸ் இருக்குது, பொங்கல் இருக்குது, கிறிஸ்மஸ் பொங்கல் எல்லாத்துக்குமே நெய் வேணும். நீங்கள் என்ன பண்ணீங்க? தள்ளுபடி ஃபெஸ்டிவல் சீசன் சொல்லிவிட்டு செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி முடிய தள்ளுபடி கொடுத்து விட்டு மறுபடியும் டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 22க்கு முன்னாடி என்ன விலை இருந்ததோ அந்த 1 லிட்டர் 700 ரூபாய் ஆகி. நான் முன்னாடி என்ன சொன்னேன் அப்படின்னா, செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து ஜிஎஸ்டி அமலுக்கு வந்தது. அது வந்ததுனால செப்டம்பர் 22க்கு முன்னாடி 1 லிட்டர் நெய் 690 ரூபாய் விற்றது. செப்டம்பர் 22க்கு அப்புறம் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்ததிலிருந்து அதனுடைய விலை 40 ரூபாய் குறைந்து, அது தள்ளுபடி என்று அதை இவங்க தள்ளுபடி, அரசாங்கம் தள்ளுபடி கொடுக்கிறோம் பண்டிகைக்காகன்னு சொல்லி 650 ரூபாய் 40 ரூபாய் குறைத்தார். ஒரு மாயத்தோட்டம். தென் இந்த தள்ளுபடி, இவர் பாஸ்கர் சார் சொன்ன மாதிரி தள்ளுபடிங்கிறது டெம்பரவரி, இந்த பீரியடுக்கு தள்ளுபடி. ஆனால் ஜிஎஸ்டி ரிவிஷன் ரிஃபார்ம் பண்ணது பர்மனன்ட். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க? தள்ளுபடின்னு சொன்னதுனால டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து மறுபடியும் 1 லிட்டர் நெய்யுடைய விலையை செப்டம்பர் 22க்கு முன்னாடி என்ன இருந்ததோ அந்த விலைக்கு கொண்டு இப்போ 40 ரூபாய் ஏற்றி விட்டாங்க. இது தவறு. ஏன்னா நீங்கள் தள்ளுபடின்னு சொன்னீங்க, தவறு. இது ஜிஎஸ்டி ரிடக்ஷனால் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது. கொடுக்கும் பொழுது
செப்டம்பர் 22க்கு அப்புறம் பர்மனெண்ட்டாக இது 640 ரூபா 50 ரூபாய் தான் இருக்கணும். அதாவது மத்திய அரசு தீபாவளி காலங்களில் தான் அந்த ஜிஎஸ்டியை அமல் கொண்டு வராங்க, எல்லாருக்கும் பலன் கிடைக்கிண்டு. இவங்க அதை திமுக அரசு என்ன சொல்லுது, தீபாவளி காலங்களில் நாங்கள் தள்ளுபடி கொடுக்குறோன்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இப்போ மறுபடியும் 40 ரூபாய் ஏற்றிட்டாங்க. மத்திய அரசு, அதே எனக்கு ஒரு கரெக்ஷன், மத்திய அரசு தீபாவளி காலங்களில் தான் ஜிஎஸ்டி ரிடக்ஷன் வருது. அதை ஒத்துக்க மாட்டேன். நோ, தீபாவளி அந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் வந்து அந்த காலங்களில் அவங்க அறிமுகப்படுத்திடுறாங்க. அது பொதுவாக டோட்டலாக இருக்கு. ஜிஎஸ்டி குறைப்புனா எப்பவும் தான் இருக்குமே. ஆமா, நான் சொல்றது ஜிஎஸ்டி குறைப்புனா தீபாவளி இல்லை, இனி வருஷ கணக்கில் அது குறைவாக போயிட்டு இருக்கும். ஆனா இவங்க அதை பயன்படுத்தி நாங்கள் பண்டிகை காலங்களுக்கு தள்ளுபடி செய்கிறோம் என்ற ஒரு மாயத்தை ஏற்படுத்தி இப்பொழுது 40 ரூபாயில் லிட்டருக்கே ஏற்றி என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, அப்போ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி குறைந்ததனால் நாங்க வரியை இந்த விலையை குறைத்தோம்னு சொல்லாம மறுபடியும் வரியை ஏற்றி விட்டீங்க. எப்படி ஏற்றிருக்கீங்க அப்படின்னு பார்த்தால் 1/2 கிலோவுக்கு 20 ரூபாய், 1 கிலோவிற்கு 40, 5 கிலோ நெய்யுக்கு 350 ரூபாய் ஏற்றிருக்கீங்க. 15 கிலோ இதுக்கு 1155 ரூபாய் ஏற்றிருக்கீங்க. 1155 ரூபாய், 155 ரூபாய் மறுபடியும் அந்த பழைய பிரைஸ்க்கு. ஏன்னா மொத்தமா கல்யாண ஃபங்க்ஷன் அது இதுக்கெல்லாம் 15 கிலோ 20 கிலோ தான் வாங்குவாங்க. இதில் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது மக்களுக்கு ஒரு மாய தோற்றத்தை உண்டு பண்ணியிருக்க. இதையும் தாண்டி அப்போ மக்கள் கேட்கறது என்னன்னா, ஜிஎஸ்டி வரி குறைச்சதுல எங்களுக்கு என்ன பயன்? உண்மைதானே? அந்த பயனை நீங்க கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறது. ஸோ அந்த பயனை கொடுக்கவில்லை. இதையும் தாண்டி மக்களுக்கு என்னன்னா, மின்சார கட்டணம் மட்டும் எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்காங்க இவங்களுடைய 5 வருஷ பீரியட்ல. ஓவராலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 45,000 கோடி ரூபாய்க்கு டோட்டலி சொல்கிறேன், கியூமுலேட்டிவ் இது எஃபெக்ட் அவ்வளோ ரூபாய்க்கு வீட்டு வரி 175%, 175%. 2021 ஜூனுக்கு அப்புறம் வீட்டு வரி அவ்வளோ கூடியிருக்கு. குடிநீர் கட்டணம் உயர்வு, வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன், ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாமே ஏற்றிருக்கீங்க. எல்லாமே. ஸோ இது மக்களுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது சொன்னீங்க அந்த கம்ப்யூட்டர், இது லேப்டாப் கொடுக்கறது. சார் இது வந்து அருமையான ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமில் என்ன நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் ஆட்சி முடிய போகிற சமயத்தில் இது கூட இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2025-26 பட்ஜெட்டில், அதாவது ஏப்ரல் 2025 மார்ச் 2026 பட்ஜெட்டில் 2000 கோடி ரூபாய் இந்த லேப்டாப் இதுக்காக ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னாங்க. ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 10 வெண்டார்ஸ் கிட்டேருந்து டெண்டர் கோட் பண்ணி வாங்கியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே டெண்டர் ஓவராலாக கோஆர்டினேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது எல்காட் அப்படின்னு, அதாவது எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, அந்த கவர்மெண்ட் இது அவங்க தான் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நியர்லி யார் யாருக்கு கொடுக்க போகிறோம், எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு 10வது 12வது கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்து இப்போ காலேஜுக்கு போயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி பேஸ்ட் ஆன் மார்க் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லி அதில் 20 லட்சம் பேருக்கு கொடுக்க போகிறோம். முதல் இதுவாக ஃபேஸ் 1ல் 10 லட்சம் பேர் கொடுக்க போகிறோம். அக்டோபர் மாதத்துக்குள்ளே எல்லாம் வந்துடுத்து நாங்கள் தெரியவில்லை. வந்துடுத்தினால் பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். ஏன், என்ன ரீசன், எதுக்காக மார்ச் வரைக்கும் தள்ளி போகுது? என்னை பொறுத்த வரைக்கும் சார், நீங்கள் 2021 ஜூனில் வந்து பதவிக்கு வந்தீங்க சார். வந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு மக்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு நல்லது எஜுகேஷன் வை இப்போ நீங்கள் கொண்டு வந்த ஸ்கீம் அருமையான ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமை 2021 மேலே பதவியேற்றதுக்கு அப்புறம் 2022, 23, 24 ஃபேஸ்டு மேனர் இப்போ 20 லட்சம் பேர் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. என்னுடைய பாயிண்ட், அப்போ ஒரு 2 லட்சம், அடுத்த வருஷம் 3 லட்சம், அடுத்த வருஷம் 5 லட்சம், அந்த மாதிரி கொண்டு வந்து இதில் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக. இதில் என்ன பண்ணிருக்கீங்க, 2025-26 பட்ஜெட்டில் 2000 கோடி ஒதுக்கி இருக்கீங்க 10 லட்சம் பேருக்கு. இன்னொரு 10 லட்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, 2026-27 ஏப்ரல் 2026 மார்ச் 2000, அப்போ யாரும் ஆட்சியில் இருப்பாங்க தெரியாது, ஏன்னா எலெக்ஷன் வருது. அதில் ஒரு 2000 கோடி அலோகேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. எப்படி பண்ணுவீங்க? எல்லாமே ஒரு விதமான பூமராங். ஸோ இதை வந்து இப்போ நீங்க ஆட்சியில் இருக்கும்போது குடித்து முடிக்கணுமா, அடுத்தவங்க யார் வருவாங்க, ஒரு அன்சர்டினிட்டி தானே. எக்ஸாக்ட்லி, we can't find out exactly. இதில் இப்போ என்ன இவங்க ப்ரியாரிட்டி யார் கொடுக்குறாங்கன்னா, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்
நீங்கள் சொன்னீங்க 10-12 படிக்கிற பசங்களுக்கு கொடு. இப்போ இவங்க ப்ரியாரிட்டி கொடுக்கறது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் இல்லை, தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட். தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் வயசு என்ன? பாஸ்கரன் சார்ட்ட கேட்பேன், கல்வியாளர்னு சொல்றேன். பாஸ்கரன் சார் ஒரு நிமிஷம் இருங்க. பாஸ்கரன் சார்ட்டே நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். 19 வயது 20 வயது ஓட்டு ஆமா இருக்குல்ல. 18 வயசு. அது ஐயா இல்ல, அவர் அரசியல் பேசல, சார்ட்ட வயசு தாங்க. அரசியல் பேசவில்லை. சரி பேசுவோம், கொஞ்சம் இருங்க. ஓகே, தேங்க்யூ. நித்யானந்த் சார், ஒரு ஹியூமரஸாக இருக்கான இதுக்குள்ள பெரிய அரசியல் இருக்கு. நாம பேசுறது ஒரு டாக்கிங்ஸ் அபவுட் ஜஸ்ட் ஃபன் மாதிரி தெரியும், ஆனால் இதில் ரொம்ப ஒரு டேஞ்சர். எப்படி பார்க்குறேன்? ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே சொல்லில் சொல்லணும்னா, சட்டப்படி இது எந்த குற்றத்தில் அடிப்படையிலே தமிழக அரசு சுமத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் 420 என்று சொல்வார்கள். 420 420 420 கேஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. சுருக்கமாக சொன்னால் தமிழ்நாடு அரசு 420 கேஸில் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ண வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏற்கனவே நீங்கள் எல்லாம் குறிப்பிட்டீங்க, ஜிஎஸ்டி எல்லாத்தையும் குறிப்பிட்டீங்க. இந்த ஒரு ஜிஎஸ்டின்றது எல்லா மாநிலத்தில் உள்ளவங்களும் உட்காந்து இது 56வது தடவை உட்காந்துருக்காங்க. ஆமாம். இந்த 56வது தடவை உட்காந்த ஜிஎஸ்டி குழுவில் 5 விழுக்காடு, அதாவது 18, 22 இருந்ததெல்லாம் 5 விழுக்காடு ஆக்கியிருக்காங்க. நெய், பால் போன்றவற்றுக்கெல்லாம் ஜிஎஸ்டி விலக்கு கொடுத்துட்டாங்க. 5% விலக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அரசு என்ன பண்ணியிருக்கு, ஏற்கனவே பேசின மாதிரி பண்டிகை கால தள்ளுபடி அப்படின்னு அரசு ஆணை வெளியிட்டிருக்கு. சும்மா சொல்லலை, ஜிஓ. ஆமாம். என்ன போட்டிருக்கு, அந்த யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வேணும்னா 3331 N3 MKG 2025 இந்த ஆணை கொடுத்தனுடைய நம்பர். ஆக பண்டிகை கால தள்ளுபடி அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் உட்கார்ந்து தீர்மானம் பண்ணதை நாங்கள் நிராகரிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜிஎஸ்டி ஏற்றுனா தெருவுக்கு வந்து குரல் கொடுப்போம், ஜிஎஸ்டி இல்லைன்னு சொன்னால் அதை நாங்கள் நிராகரித்து அதை எங்கள் பாக்கெட்டில் போட்டுக்குவோம். அப்போ மக்களுடைய காசு, அது மக்களுக்காக ஜிஎஸ்டி கவுன்சில் கொடுத்துருக்கிறது. அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் 420 தானே. அது பண்டிகை கால தள்ளுபடி என்ன வேண்டியிருக்கு? சரி, பண்டிகை கால தள்ளுபடி என்ன பண்டிகை? அப்போது தீபாவளி பண்டிகை. இப்போ கிறிஸ்மஸ் பண்டிகை வருதே, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? பொங்கல் வருதே, தமிழர் பண்டிகை, அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? ஆக மதசார்பற்ற சர்க்கார் ஒரு தீபாவளிக்கு மட்டும் நீங்கள் வந்து தள்ளுபடி கொடுப்பீங்க, ஒரு கிறிஸ்மஸுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னா எப்படி நீங்கள் மதசார்பற்ற சர்க்கார்? அதான் ஏன் அப்படி கேட்கக்கூடாது? சரியா, கேட்கக்கூடாது, கேட்டு தான் ஆகணும். ஆமாம். அந்த மாதிரி மதசார்பற்ற தன்மைக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் இவைகள் இறங்கி இருக்கின்றன. ஐஸ்கிரீம், குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குற ஐஸ்கிரீம் 18%லேருந்து 5%, அதை கூட குறைக்க முடியாது உங்களால். இல்லை, மத்திய அரசு 18லேருந்து 5 ஆக்கிட்டாங்க. ஆமாம், குறைச்சிட்டாங்க. ஆமாம். இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க என்ன சொல்கிறாங்க? அதே தான், எதுவுமே ஜிஎஸ்டி குறைக்கலையே, குறைக்கல, எதுலையுமே குறைக்கல. இவங்க தள்ளுபடி பண்ணதே கூட 2 மில்க் ப்ராடக்ட் தான். என்ன அப்படின்னா நெய், பன்னீர், அவ்வளோதான். வேறு எதுக்குமே பண்ணலை. அது இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டாங்க. இந்த மாதிரி தமிழக அரசு தள்ளுபடி என்ற பெயரால் மாய்மால விதகம், மாய்மாலம்லாம் இல்லை, இது ஃப்ராடு. இட் இஸ் த ஃப்ராட் ஆன் தி நேஷன், ஃப்ராட் ஆன் தமிழ்நாடு பீப்புள். இதை பண்ணக்கூடாது. ஏன் பண்ணாங்க? இதை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால் அதை பண்ணுவாங்க அவங்க. அப்போது இதில் என்ன உங்களுக்கு விலை ஏறி இருக்குது அப்படின்னா, இங்கே தோராயமாக சொல்கிறாங்க, கூட்டுறவு பால் நிறுவனம் மட்டுமில்லை, தனியார் பால் நிறுவனத்துக்கும் இது பொருந்தும். அப்படி தான் ஜிஎஸ்டியில் கொடுத்துருக்கு. ஆமாம். ஆக தனியார் கூட அவர்கள் விலக்கு கொடுத்துட்டாங்க, ஜிஎஸ்டி விலக்கை மக்களுக்கு கொடுத்துட்டாங்க, அரசாங்கம் கொடுக்கலைங்க. ஆக தனியார் பால் நிறுவனங்களுக்கு கொடுக்கறது கூட கூட்டுறவு அரசாங்கம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இது என்ன நியாயமாகும்? யார் இவங்களெல்லாம் கேட்குறது? மக்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜிஎஸ்டி கவுன்சிலை ஏமாற்றி வரியை இப்போ பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் குறைச்சிருக்கு, ஆனால் இவங்க விலை ஏற்றினதா சொல்கிறாங்க. அப்போது இவங்க 4 முறை விலையேற்றினாங்க, 5வது முறை ஜிஎஸ்டி லாபத்தையும் விலையேற்றம் தான்.
அதை விலையேற்றமாக தான் கருத முடியும். அப்போ நீங்கள் 5 முறை பால் பொருட்களை எல்லாம் விலையேற்றிருக்கிறீங்க. சரி, ஜிஎஸ்டியில் வெறும் பால் இதுக்கெல்லாம் அவங்க கொடுத்தாங்க, பண்ணீங்க. இந்த மின்சார கட்டணம் எவ்வளோ வைத்திருக்காங்க தெரியுங்களா? 175 விழுக்காடு. வீட்டு வரி உயர்வு, குடிநீர், கழிவு நீர், வாகன வரி, இவைகளுக்கெல்லாம் நிலங்களின் வழிகாட்டுதல் கைட்லைன் வேல்யூ கூட ஏற்றிட்டாங்க. அது பயங்கரமா 1000 ரூபா இருந்து 2000 ரூபா ஏற்றிட்டாங்க. எல்லாம் ஃபுல்லா 100% எல்லாம் டபுள் ஆயிட்டு. மடிக்கணினி நீங்கள் கேட்டீங்க எத்தனை வயசுன்ட்டு. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்க்கெல்லாம் ஓட்டு கொடுக்க முடியாதுங்க சார். நீங்கள் பவர் வாங்குறதுக்கு 700 ரூபாய் இருந்த பவர் நீங்கள் 12,000 13,000 சார். ஆமாம், மாதம் ஒரு தடவை எல்லாமே மாதம் ஒரு தடவை கணக்கெடுக்கிறேன்னாங்க, இன்னும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சார் இப்போ ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். நீங்கள் கேட்டீங்க எவ்வளோ வயசு கணினி கொடுக்குறாங்க. அது நான் பாஸ்கர சட்டை கேட்டேன். 16 17க்கு ஓட்டு இல்லைங்க. 18 வயசு இறுதி ஆண்டு படிக்கக்கூடியவங்களுக்கு இருக்கும். 19 வயசுட்டாங்களே அவங்களுக்கு ஓட்டு இருக்கு. 19 வயசு ஓட்டு இருக்கா இல்லையா? இருக்கு. அவங்களுக்கு மடிக்கணினி. இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் செகண்ட் இயர் கிடையாது. அப்போ ஒரு நிமிஷம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி நிறைய இருக்கா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அவங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ்லாம் அனாலிட்டிக்கல் இருக்காதா? ஜெயலலிதாவுடைய காலத்துல உயர்நிலை பள்ளி கொடுத்தாங்க, மேல்நிலை பள்ளி கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு. இன்னைக்கு வந்து எல்கேஜி யூகேஜிக்கு கணினிக்கு பாக்குறாங்க. ஏடிஎம்கே ஆட்சியில தான் சார் முதல்ல பல்புடி கொடுத்தாங்க, பைப்பிள் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, எல்லாம் ஓட்டு போடுறவங்களுக்கு கொடுத்தாங்க. கணினியை மட்டும் தான் கேக்குறீங்க. சரி, 5வது படிக்கிற பையனுக்கு இன்னைக்கு கணினி தேவையா இருக்கு. எல்லாருக்கும் தேவை. ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்போ நீ வந்து தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுப்பேன்னா ஓட்ட மனசில் வச்சு தானே கொடுக்குற? ஆதாயம் இல்லாமல் அத்தோர இறங்குறியா? சுபாஷ் சதீஷ்குமார், நான் உங்களை வரவேற்கிறேன் நிகழ்ச்சியினுடைய. நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக இந்த விவகாரத்தை எப்படி அணுகிறீர்கள்? நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் பால், நெய், பற்று விவகாரம்லாம். உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க சார். ரொம்ப சர்ப்ரைசிங்காக வந்து என்ன இருக்குன்னா, தள்ளுபடி அப்படின்னு சொன்னாங்க. தள்ளுபடி எல்லாமே வியாபாரம் தான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம்னு நான் நினைக்கிறேன் சார். சமீபத்தில் செப்டம்பர் 22 அன்று மில்க் பன்னீருக்கு 5% ரிபேட்டும், தொடர்ந்து கீ பட்டர் சீஸுக்கு 12% 5% இறக்குறாங்க ஜிஎஸ்டியை. ஐஸ்கிரீமில் 18% 5% இறக்குறாங்க மத்திய அரசு. தொடர்ந்து நாட்டில் இருக்கிற ஏனைய பால் நிறுவனங்கள், அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிற நிறுவனங்கள் எல்லாமே ஜிஎஸ்டியை பேஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க, ஆவின்னா நம்ம ரொம்ப உலகிற்கே ஒரு புதிய மாடல் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை குறைக்கல, தள்ளுபடிலாம் தரல. அதுக்கு பதிலாக அதை என்ன பண்ணுறோம், இன்டைரக்டாக பண்டிகை கால தள்ளுபடின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு விற்பனை விலை குறைப்பு பண்ணுறோம். அதுவுமே 2 ப்ராடக்ட்ல தான் அவர் சொன்ன மாதிரி. இது சம்பந்தமாக அப்போதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஜிஎஸ்டி கவுன்சிலும் இதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 24ஆம் தேதியே பால் முகவர்கள் சார்பாக தொழிலாளர்கள் நல சங்கம் ஒரு பெட்டிஷனை போட்டிருக்காங்க சார். ஆனாலும் திரும்பி தள்ளுபடி தரலங்கிறது கூட பிரச்சனை கிடையாது. தள்ளுபடி தந்ததற்கு பிறகு திரும்பி அந்த தள்ளுபடி கண்டினியூ பண்ணுமா வேண்டாமான்னு அவங்களுக்கே ஒரு ஆசிலேஷன் என்ன பண்றாங்க, எப்பவும் போல இருக்கவே இருக்கு, நமக்கு தான் கையில ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு டபால்னு விலையேற்றம் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 5வது முறையாக விலையேற்றம் செய்திருக்கிறார்கள். நீங்க குடும்ப தலைவியாகன்னு என்ன கேட்டீங்க. எனக்கு இது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸா இல்லை சார். சாமியே வரம் கொடுத்தாலும் பூசாரி சும்மா வரம் கொடுப்பாரான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சாமி அவங்களே ஜிஎஸ்டியை குறைச்சாலும் இவங்க அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஜிஎஸ்டி ஏறும்போது ஜிஎஸ்டினால தான் இந்த பொருளினுடைய விலைவாசி ஏறுகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்களின் விலைவாசியை ஏற்றியவர்கள் இவர்கள். அப்படி இருக்கும்போது ஜிஎஸ்டி வரி குறைக்கும் போதும் இவர்கள் ஜிஎஸ்டினால் இந்த விலை குறைகிறது அப்படின்னு சொல்லி பொருட்களின் விலையை குறைக்காமல் தொடர்ந்து அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள். இந்த ஜிஎஸ்டியை நல்லா ஆழ்ந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் வரி ஏய்ப்பு செய்யாம ஏமாத்துறாங்க, யாரெல்லாம் பொருள்ல வந்து பில் இல்லாம பொருள் வாங்குறாங்க, யாரெல்லாம் பில் இல்லாம வியாபாரம் பண்றாங்க, அவங்களெல்லாம் வந்து ஒரு டிராப்ல கொண்டு வரதுக்கான ஒரு ஆயுதம் தான் இந்த ஜிஎஸ்டி. ஆனா அதிசயமாக ஒரு அரசே வந்து இந்த வரி ஏய்ப்பை முன்னெடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்வது என்றே தெரியவில்லை சார். நம்ம நிறைய முறை பேசியிருக்கோம். இவங்க வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. 1 கிலோ சர்க்கரை கொடுக்குறேன்னாங்க, சர்க்கரையோட உளுத்தம் பருப்பும் கொடுக்குறேங்க. நாங்கள் சர்க்கரையும் வரல, உளுத்தம் பருப்பும் வரல. இந்த பாருங்க, தேர்தல் வந்துருச்சு, நீங்கள் லேப்டாப்பை சொல்றீங்க. நம்ம நல்ல முன்னாடியே பேசினபடி அம்மாவினுடைய ஆட்சி காலத்தில் சீருடையாக இருக்கட்டும், செருப்பாக இருக்கட்டும், நோட்டு புத்தகமாக இருக்கட்டும், இல்லைன்னா சைக்கிளாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், எந்தவித பிரதிபலனையுமே எதிர்பாராமல்
அந்த மக்களுக்கு சரியாக சேர வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு சேர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் அம்மா வந்து அதை செஞ்சாங்க. தாலிக்கு தங்கம், இன்னைக்கு இவங்க எவ்வளவு திட்டத்தை நிறுத்திருக்காங்க. ஸ்கூட்டி, அம்மா ஸ்கூட்டி எவ்வளவு திட்டத்தை நிறுத்திருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு பியூட்டி என்ன தெரியுமா சார், இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. கொரோனா காலகட்டத்தில் பொருளாதாரம் நலிவடைந்து இருந்த பொருளாதாரம் மேம்படும் வரை எந்த வரியும், குறிப்பாக சொத்து வரி அதிகரிக்கப்பட மாட்டாது அப்படின்னு அவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தாங்க. ஆனா சொத்து வரியை எவ்வளவு ஏற்றினாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். சோ இது மாதிரி எந்த ஒரு பிரதிபலமே எதிர்பார்க்காம சென்ற ஆட்சியில் செய்த நிறைய நலத்திட்டங்களை இவர்கள் சௌரியத்திற்காக, இவர்களின் வசதிக்காக மடைமாற்றம் செய்து கொண்டு அதை எல்லாமே நிறுத்தி தங்களுக்கு வேண்டிய திட்டங்களை அமல்படுத்திவிட்டு இப்போது தேர்தல் வரப்போகிறது என்ற ஒற்றை நோக்கிற்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் செய்யறாங்க. இந்த பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் 5 முறை விலையேற்றப்பட்டு விட்டது. ஒவ்வொரு முறையும் இது அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை, சாப்பாடு இல்லாதவங்க கூட ஒரு டம்ளர் டீயை குடிச்சிட்டு வேலைக்கு போறவங்க இன்னைக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனா இந்த அரசுல அப்படி டீ எல்லாம் குடிக்கிறது இல்லை சார். அவங்க வேற குடிச்சிட்டு வேலைக்கு போறாங்க. அப்படியே வேலைக்கு போனாலும் அவங்களுக்கான கடின உழைப்புக்காக அவங்க நம்ம என்ன குடிக்கிறாங்கன்னு சொல்றது கூட மது பிரியர்கள் தான் நம்ம நல்ல வார்த்தையில சொல்லி அழைக்க வேண்டியதாக இருக்கு. இது தொடர்பாக பேசும்போது அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க, ஜிஎஸ்டி உடைய உலகிலேயே மிக குறைந்த அளவில் பால் மற்றும் பால் பொருட்களை விற்கும் நிறுவனம் ஆவின் தான் அப்படின்னும், ஆனா பால் பொருட்களோட அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஜிஎஸ்டினால விலையேற்றம் ஆயிடுச்சு, இது யாருக்காவது தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. பால் உற்பத்தி செலவு பாஜக அரசின் ஜிஎஸ்டி வரியால் உயர்ந்துள்ள நிலையில் விவசாயிகளின் வழியை பற்றி பேசாமல், விவசாயிகளின் வழியை அறியாமல் பேசுவது பாஜகவின் கார்ப்பரேட் மனநிலையை குறிக்கிறதுங்கிறாங்க. பாஜகவின் கார்ப்பரேட் மனநிலையை, விவசாயிகளின் வழியை அறியாமல் பேசுவது குறிக்கிறது என்றால், அடித்தட்டு மக்களின் பசியை உணராமல், அவர்களுடைய அடிப்படையை, தேவையை உணராமல் தொடர்ந்து பாலை விலையேற்றம் செய்வது எந்த மாதிரியான ஒரு மனநிலையை குறிக்கிறது அப்படிங்கறத கேள்வியா நான் வைக்க விரும்புறேன். கண்டிப்பா தொடர்ந்து இந்த இடத்துல கண்டிப்பா இந்த கேள்வி மட்டும் கிடையாது சார். இவங்க வந்து இந்த அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை எந்த இடத்துலயுமே உணரல, எந்த இடத்துலயுமே உணரல. நம்ம உட்கார்ந்து இடத்திலிருந்து அடுத்தவர்களை கேள்வி கேட்கிறோம். ஆனால் இவர்கள் செய்வது என்னங்கறத தான் நம்ம நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்கு. சொத்து வரி உயர்த்தப்பட மாட்டாது, எல்லாரும் பத்திரப்பதிவு சொல்றீங்க. அதே ஆஸ்பிஷியஸ் டேவா இருந்தா கூட அதுக்கு கட்டணம் சொல்றாங்க. அடுத்தது திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்போம்னு சொன்னாங்க. தேசிய நூலாக அறிவிக்க மத்திய அரசை வற்புறுத்துவோம்னு சொன்னாங்க. இந்த பாருங்க, நேத்தி வந்து தமிழ் சொல்லி கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு அடுத்த உயர் தேர்வு வச்சிருக்காங்க. 85,000 ஆசிரியர் தமிழ்ல ஃபெயில். இதை எங்க போய் சொல்றது சார்? கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாகி உள்ள தொடர்ந்து இருப்பவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காக தனியாக விசாரணை ஆணையம் அமைப்போம்னாங்க. ஒன்னும் நடக்கல. முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் தனித்துறை உருவாக்கப்படும், உங்களுடன் ஸ்டாலின் சொன்னாங்க. இப்போ ஒரு 4 மாசமா தான் அதுக்கான முயற்சி, முன்னேற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. 105 வருடங்களுக்கு பிறகு திருப்பரங்குன்றம் மலை மீது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொன்ன அந்த மலை மீது ஒரு கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு ஒரு நீதிமன்றத்தை அணுகி அனுமதி வாங்க வேண்டிய சூழலில் தான் நாம் இன்று இருக்கிறோம். ஆனா இதை எதிர்க்கிறவங்க யார் தெரியுமா? மாற்று மதத்தினரோ மாற்று கட்சியினரோ இல்ல, தமிழக சார்பில் இருக்கும் தமிழக அறநிலையத்துறை இதை வந்து நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதற்கு தடை போடுவதற்காக திரும்பி அதே நீதிமன்றத்தை அணுகுறாங்க. ரொம்ப விசித்திரமாக மாதிரியான வழக்கு வாதங்கள்லாம். சுபா, அடுத்த நான் உங்களுக்கு தரக்கூடிய 2வது அமர்வில் மற்ற விஷயங்களை பேசுவோம். பாஸ்கரன் சார். எஸ் சார். இவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா, ஒரு செய்தியை நம்ம மக்களுக்கு சொல்லணும். என்னென்னா, கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் தடுந்தால் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்கிற ஒரு அசட்டு நம்பிக்கையிலே இவர்கள் இருக்கிறார்கள். இல்லைங்களா? அது எந்த அளவுக்கு சரியாகும் எனக்கு தெரியல, அது பழிக்குமாங்க எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் இப்போ நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எந்தெந்த குடும்பத்திலே பள்ளி மாணவர்கள் மட்டுமே இருக்கிறார்களோ, கல்லூரி மாணவர்களையோ, அவர்களுக்கு லேப்டாப் தராத இந்த அரசுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், ஆதரவு தர மாட்டோம் எடுத்தாங்க வச்சுக்கோங்க. ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? அதுதான் இன்னைக்கு நம்ம இங்க சொல்லணும். கல்லூரி மாணவர்கள் அவங்களுக்கு நீங்க கொடுக்கல. இப்ப என்ன, இப்ப அந்த உரிமை தொகை நீங்க சொன்னீங்க இல்லையா, விடுபட்டு போனவங்க எல்லாம் கொடுப்போம்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ரிவர்ஸ் தான் ஆச்சு. ரிவர்ஸ் அப்படிதான் ஆச்சு. அதனால ஐயோ அவங்களுக்கு கொடுக்காதவங்க எல்லாம் அவங்க வந்து கொடுக்காம போயிட்டாங்கன்னா, வாக்களிக்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால இப்ப அவங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். இதே எஃபெக்ட் மிக நிச்சயமாக வந்து சேரும். கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. ஒரே தெருவில் அடுத்தடுத்த வீடு, இந்த வீட்டில் கல்லூரி படிக்கிற மாணவர்கள் லேப்டாப் இருக்கிறது, இங்கே வந்து +1 +2 படிக்கிறவருக்கு இல்லை, தரப்படவில்லை.
அப்போ அவங்களுக்கு மனசு புண்படாதா? சார் இதுதானே சார் டிஸ்கிரிமினேஷன். 2003க்கு அப்புறம் ஒரு நாள் முன்னாடி வேலை செஞ்சவனுக்கு 18,000 சம்பளம், ஒரு நாள் பின்னாடி வாங்கினவனுக்கு 8,000 ரூபா சேலரி. அவன் மனசு கொதிக்காதா? இதை நான் செஞ்சு தருவேன்னு தானே வாக்குறுதி கொடுத்தாரு ஆசிரியர்கள்ட்ட. ஒரு நாள் முன்னாடி சேர்ந்தா 18,000, ஒரு நாள் பின்னாடி சேர்ந்தா 9,000. என்ன தருது? கேளுங்க, இல்லை அடுத்து யோசிச்சு பாருங்களேன். 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவனுக்கு நீங்கள் கணினி கொடுத்தால் அடுத்து 3 ஆண்டுகள் பட்டப்படிப்புக்கு அது உதவியாக இருக்கும். ஆமாம், பட்டப்படிப்பு முடிக்கிற சமயத்தில் போய் நீங்கள் லேப்டாப் கொடுக்குறீங்கன்னா அது இல்லை +2 இல்லை, ஒரு ப்ரீ யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய +2க்கு கண்டிப்பா கணினி இல்லாம முடியாது. இல்ல, அது கொடுத்திருந்தா அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பட்டப்படிப்பும் போது கூட அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். கண்டிப்பா. பட்டப்படிப்பு முடிக்கும் போது கொண்டு போய் மடிக்கணினி கொடுத்தீங்கன்னா உனக்கு இனிமேல் இதுதான் வேலை, உனக்கு நத்திங். ஆமாம், உனக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், உனக்கு படிப்பு முடிஞ்சு போச்சு, மடிக்கணினி கொடுத்துரும், ஓடி போயிடுமே, பக்கத்தில் வராது. இதை வைத்துக்கொண்டு தன்னுடைய கல்வி வளர்ச்சிக்கு பயன்படுங்கிறனால தான் முந்தைய அரசு என்ன பண்ணிச்சு அப்படின்னா +1 படிக்கும் போதே கொடுத்தது. சரி, அடுத்து நீங்கள் 4-5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு உயர்கல்விக்கு இது தேவைப்படும் சொல்லிட்டு உயர்கல்வி முடிக்கும் போது கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது யாருக்கு பயன்படும் எனக்கு புரியல. சரி, இல்லை, இந்த கேள்வி கேட்டே ஆகணும். வேற எது இருக்கா? இல்லை. சரி, ரவி சார், சாருக்கு சொல்ற பாயிண்ட் பாயிண்ட் ஓகே. ஆனால் 3வது வருடம் அவர் படித்து கொண்டிருக்கிறார், கடைசி ஒரு வருடம் இருக்கிறது, ஃபைனல் இயர். அதுக்கு கண்டிப்பாக இந்த கம்ப்யூட்டர் யூஸ் ஆகும். அல்ல, யூஸ் ஆகட்டும், அவங்கள கொடுக்க கூடாது இல்ல, அதுக்கு முன்னாடியும் தேவைங்கிறார். முன்னாடி கொடுத்திருக்கலாம், இப்ப கொண்டு வரவில்லை. இப்ப பாஸ்கர் சார் என்ன சொல்றாருன்னா, நீங்க தேர்ட் இயர் கொடுக்கிற மாதிரி மத்தவருக்கு கொடுங்கங்கறாங்க. கரெக்ட். இவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறது 10 லட்சம் பேருக்கு தான் கொடுக்க போறோம். ஓகேவா? அந்த 10 லட்சம் 4,850 கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டு ஸ்கூல் இருக்கு சார். அந்த ஸ்கூல் மேலே கொண்டு வர போகிறாங்க. ஸோ இவங்க இதை நான் அது முன்னாடி இதில் ரவுண்டே சொல்லிட்டேன். இதை இப்போ நீங்கள் பண்ணக்கூடாதுங்க. 2002, 2003, 2004ஆம் வருஷம் அப்பயே நீங்கள் பண்ணிருக்கணும். ஃபேஸ்ட் மேனர் பண்ணி எலெக்ஷன் வருது. அதுதான் அப்போ நீங்கள் இப்போ கொண்டு வந்தது எலெக்ஷன் பர்பஸ். நீங்க 2023, 2023, 24 அதுதான் சொல்ல. இப்போ அவங்க பிரேமான ஒரு வாக்குறுதி என்ன தெரியுமா? எல்லாரும் தெரிஞ்சுங்க, நித்யானந்தன் சார், பாஸ்கரன் சார், சகோதரி, நாங்கள் வந்த உடனே எலக்ட்ரிசிட்டியை கம்மி பண்ணுவோம், மாதம் ரீடிங் எடுப்போம். 5 வருஷம் முடிஞ்சிட்டு மக்கள் எக்ஸ்பெக்டேஷன் 500 யூனிட்டுக்கு மேலே இன்னைக்கு போச்சுன்னா 1000 ரூபா கட்டுறோம், 3500 ரூபா கட்டுறோம். கண்டிப்பா இன்னைக்கு நாங்கள் கிரவுண்டில் மக்கள்கிட்ட கண்டிப்பா. அதற்கு அரசாங்கம் ஃபர்ஸ்ட் ரீசன் கொடுக்கும். எதனால நீங்க பண்ணவில்லை? ஏன் பண்ணல? மாசம் எடுக்கிறேன்னு சொன்னீங்க. இது 5வது வருஷம். இப்ப தேர்தல் சமயத்தை கேள்வி கேட்பாங்க. 5வது வருஷம் முடிய போறது, ஆனால் நீங்க இன்னும் அதே மாசம் எடுக்காம 2 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறீங்க. இதனால என்ன ஆகுது? எனக்கு 2 மாசத்துக்கு சேர்த்து 1000 ரூபாய் வருதுன்னு வச்சுங்க. அப்ப மாசத்துக்கு 500 தான். மாசம் எடுத்தால் 500 யூனிட் ஸ்லாப்ல வருவேன். கம்மியா பணம் ரொம்ப கம்மியா வரும்ல. இப்போ 1000 தாண்டி விட்டால் அது எவ்வளவு யூனிட் 1000 தாண்டுகிறதோ அதுக்கு 12 ரூபாய் 50 பைசா. 501 ஏறிடுது. எதுக்காக நான் கட்டணும்? சரி, இதாங்க மக்கள் கேட்க. ஒன்று அது. 2வது, டாஸ்மாக் குறைப்பேன்னு சொன்னீங்களா ஆட்சிக்கு வந்தா? எத்தனை கடை இழுத்து மூடிருக்கே? டாஸ்மாக் குறைப்பேன்னு சொல்லலை, இல்ல பொதுவா அதுதான். அது என்ன சொன்னாங்கன்னா டாஸ்மாக்கை ஒழித்து விடுவோம். சரி, குறைச்சாதீங்க, ஒழிக்க வேணாம். அதான் ஒழித்து விடுவோம். ஒழிக்கவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. நீங்க என்ன சார் எண்ணிக்கலாம்? ஒரு அரசாங்கம் பொங்கல் தீபாவளின்னு வரும்பொழுது அந்த 4-5 நாளைக்கு, அந்த 10 நாளைக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்களோ இவங்க கண்டிப்பாக டாஸ்மாக் கடையை இழுத்து மூட மாட்டார்கள். சரி, அடுத்து பெட்ரோல் டீசலுக்கு மானியம் கொடுப்போம், சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம். சரி, ஒன்று சொல்றீங்க இல்லையா? ஒரே இதில் முடிச்சிடுறேன். 503, 505 வாக்குறுதி. இதில் அதிகபட்சம் 25-30% நிறைவேற்றி இருந்தால் ஓகே. இதையும் தாண்டி பண்ணவில்லை. ஓகேவா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அந்த மாதிரி இவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுவேன் நீங்கள். அண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன்லாம் தள்ளுபடி பண்ணுவேன். கல்வி கடன், விவசாயிகளுக்கு நகைக்கடன். நகைக்கடன் 48 லட்சம் பேர் சொல்லி வெறும் 13 லட்சத்துக்கு தான் பண்ணாங்க. கல்வி கடன் இப்ப நான் சொல்றது மின்சாரம். இன்னைக்கு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க இப்ப சொன்னீங்க விட்டு போன மகளிருக்கு 28 லட்சம் பேருக்கு 1 கோடியே, இது 1 லட்சம் கோடிக்கு வேணுமோ? அது மொத்தம் அது இல்ல, அது ஏற்கனவே 1 கோடி 40 லட்சம் 30 லட்சம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த 28-30 லட்சம் பேரையும் கொடுக்க போறாங்க. அங்கதான் என்னுடைய கேள்வி என்னன்னா, என்ன விடுபட்டு போனது? எப்படி விடுபட்டு போனது இந்த 28 லட்சம் பேர்?
அதாவது நீங்கள் என்ன சொன்னீங்க, முதல்ல எல்லா மகளிருக்கும் அப்படின்னீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, தகுதி வாய்ந்த மகளிருக்கு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தீங்க. இப்போ விடுபட்ட 28 லட்சம், அந்த தகுதி வாய்ந்த மகளிரில் 28 லட்சமா, அதையும் தாண்டி எல்லாருக்கும் உண்டுங்கிறதுல 28 லட்சமா? யார் இந்த மகள்? தெரியாது. ஸோ இதுக்கு இவ்வளவு கோடி எங்கேருந்து கொடுக்க போறீங்க? இன்னைக்கு டிசம்பர் வந்தாச்சுங்க, டிசம்பர், இன்னும் ஜனவரி, பிப்ரவரி, அவ்வளவுதான். எப்ப நீங்க கொடுக்க போறீங்க? இந்த மாசத்துக்குள்ள கொடுத்துருவான்னு இருக்காங்க. ஆமா, அந்த 28 லட்சம் பேர் ஃபைனல் ஆயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பேருக்கு 1000 ரூபாய்னால் எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு லட்சம் கோடி ஆச்சு? எங்க பணம் இருக்கிறது? ஆனால் பொங்கலுக்கு 13,000 கோடி வரப்போகுது. 6,000 ரூபா கொடுத்தா, 3,000 ரூபா கொடுத்தா 6,800 கோடி வருது. ஸோ எங்க பணம் இருக்கு? ஆல்ரெடி உங்க இதில் 9,75,000 கோடியை நெருங்கி விட்டது. டோட்டல் உங்களுடைய கடன் 9,75,000 கோடியை நெருங்கி விட்டது. இதுவும் வந்தாச்சுன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? ஒருவேளை வேற ஒரு அரசாங்கம் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தால் அவங்க தலையில் அத்தனை கடன் சுமையும் ஏறப்போகிறது. ஏன் கடன் சுமை ஏறுது? அடுத்தவன் வந்து அதை அவன் அறிமுகப்படுத்தினா தானே, இல்லை அது அவங்க கொடுத்த வாக்கு நாங்கள் அவங்க வேற எதை கொண்டு போவாங்க. அப்போ ஆக மொத்தம் அப்போ என்ன சொல்ல வரீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் ஒன்று இருக்க போறதில்லை. ஏன்னா 10 லட்சம் கோடி ஆல்ரெடி கடன். இந்த கடனுக்காக வருஷம் 60,000 65,000 கோடி வட்டி மட்டும் கட்டிக்கொண்டு இந்த வருஷம். சார், நீங்க ஒரு எக்கனாமிஸ்ட், நம்ம நிறைய இந்த இதில் பேச முடியாது. ஒரு கேள்வியோடு இடைவெளிக்கு போயிடுறேன். ஒரு அரசு கடன் யான் வாங்கினது, அதை எந்த மாதிரி முதலீடுகளில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, எத்தனை சதவீதம் முதலீட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, அது முன்னாடியே பேசு. அதுக்கெல்லாம் ஒரு வெள்ள அறிக்கை கொடுக்கணும்ல. நாங்கள் இவ்வளோ கடன் வாங்கினோம், இவ்வளோ வருமானம் வந்தது, இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருந்துச்சு, ஆனால் இவற்றில் அரச முதலீடாக இத்தனை சதவீதம் செய்திருக்கோம். இந்த முதலீட்டின் மூலம் எந்த அளவுக்கு வருமானம் எங்களுக்கு வந்திருக்கிறது, அந்த வருமானத்தை வைத்து ஏற்கனவே வாங்கின கடன்ல வட்டி ஒரு அசல் எப்படி திருப்பி கொடுத்து வேணும். ஆனால் இப்ப என்ன நடக்கிறது அப்படின்னா, கடன் வாங்குறீங்க, இந்த கடன்ல ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வருடம் 65,000 கோடி மீதி தான் கடன். இப்போ கூட போயிட்டு இப்போ 70,000 கோடிக்கு மேல வட்டி மேல போயிட்டு. ஸோ அப்போ பின்னாடி வர அரசுக்கு என்றைக்குமே இது பெரிய பிரச்சனை. அண்ட் எந்த ஒரு அரசாங்கமும் பிளான் போட்டு இனிமே நாங்கள் இதெல்லாம் குறைக்க போறோங்க அப்படின்னு சொல்ல போறது இல்லை. எதை குறைக்க முடியாது. சரி, நிறைவு கருத்து மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். குஜராத்தில் இருக்கிற அமுல், கர்நாடகத்தில் இருக்கிற நந்தினி, இவைகளும் பால் விற்கக்கூடியவங்க தான், டைரி தான். இவைகளெல்லாம் எல்லா மாநிலத்திலும் ஜிஎஸ்டியை மக்களிடத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க மக்களுக்காக. இது தமிழ்நாடு மட்டும் கொடுக்கல. இதுதான் ஒரு வித்தியாசமான, நாட்டிலேயே மிக உயர்ந்த தனித்தன்மை உள்ள தமிழ்நாடு. திராவிட ஆட்சியினுடைய சாதனை இந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு விஷயமா இருக்கு. நெய்யை பற்றி நம்ம பேசணும். நெய் என்ன சொல்கிறாங்க, 515 ரூபாய்க்கு கொடுத்தாங்க தள்ளுபடி விலையில், 515 ரூபா. அதுக்கப்புறம் இப்போது தள்ளுபடியெல்லாம் போய் 185 ரூபா கூட்டி 700 ரூபா நேற்றுலேருந்து. அப்போது நீங்கள் ஜிஎஸ்டியை முழுங்கிட்டீங்க. ஜிஎஸ்டியே இல்லை, எந்த பலனும் இல்லை. ஆமாம், ஜிஎஸ்டியை முழுங்கிட்டீங்க. அதுதான் நான் 420. இது மக்கள் செஞ்சால் ஜேபடி, நீங்கள் செஞ்சால் அதுக்கு என்ன பேர்? அதனால் பாக்கெட் அடிக்கிற கேஸ் தான் இதெல்லாம். இப்போ சொன்னாங்க என்னென்னா, மதுப்பிரியர்கள் பேசுகிறாங்க. டெட்ரா பேக். ஆமாம், டெட்ரா பேக்கில் கொடுக்க போகிறாங்க. 7 மணிக்கு ஐயா முத்துசாமி சொன்னார், அவர்கள் காலையில் இந்த டெட்ரா பேக்கை அருந்துவிட்டு சென்றால் உற்சாகமாக கம்பி கட்டுவார்கள். மேலேருந்து விழுந்தா என்ன செய்வார்கள்? கம்பி கட்டுவார்கள். ஆச்சுங்களா? அதனால இப்போ இந்த நான் பக்கத்துல யாரை வச்சுட்டு பேசுறேன், முடிச்சிடுறேன். யாரை வச்சுட்டு பேசுறேன், முடிச்சிடுறாங்களா? ஒரு காந்தியவாதி உட்காந்து தான் பேசுறேன். ஆமா, வெட்டுக்குத்து பிரியர்கள் அதுவும் இருக்கு. என்னங்க, வெட்டுக்குத்து பிரியர்கள், மது பிரியர்கள், கொலை பிரியர்கள், புது கதையா இருக்கு, பாலியல் வன்முறை பிரியர்கள், திருட்டு மணல் அள்ளும் பிரியர்கள், இதெல்லாமே அப்படித்தான் கூப்பிடணும். இனிமே வேற மாதிரி இல்லை, அவங்க பேரை மாத்திட்டாங்க எல்லாத்தையும். மது பிரியர்களுக்கு பகரமாக வேறு பேர்கள் வச்சிட்டீங்க. எல்லாமே அந்த மாதிரியான பிரியர்கள் தான் இவங்க. அதனால மக்களை ஏமாற்றுவதற்காகவே தள்ளுபடி அப்படின்னு இந்த சரவணா ஸ்டோர்ஸ்லையும் குமரன் ஸ்டோர்ஸ்லையும் போட்டு ஆடி தள்ளுபடின்னுவாங்களே, இவங்க ஆடி தள்ளி விட்டாங்க நம்மள. 515 ரூபாய் அப்படின்னு கேட்டது, அதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, 1 கிலோ நெய்யினுடைய விலை
2022 மார்ச் மாசம் சரி 515 ரூபாய் ஆமா இருந்தது. அதான் பிரச்சனை. 1 கிலோ வெண்ணெய் 515 ரூபா. 2022 மார்ச் மாசம். ஆமா, இன்னைக்கு 2023க்குள்ள 700 அதனுடைய விலை 185 ரூபாய் ஏற்றி சரி. 700 ரூபாய்க்கு ஆமா வந்திருக்கு. அதான் இப்ப சொன்னேன். இப்ப இன்னைக்கு 700ல தான் இருக்கு. இன்னைக்கு 700. இன்னைக்கு 700. ஆமா அதான் இப்ப நான் சொன்னேன். அப்ப 515க்கு 700க்கும் 1 கிலோ, அது கிட்டத்தட்ட 185 ரூபா. 185 ரூபா கூட இருக்கு. அப்போ எவ்வளவு லாபம், கொள்ள லாபம். ஜிஎஸ்டியை நீங்க ஏமாத்திருக்கீங்க மக்கள்கிட்ட. ஜிஎஸ்டினால 1 ரூபாய்க்கு எங்களுக்கு 23 பைசா கிடைக்குது. நீங்க ஆனா தனியார்ல விக்கிறாங்க பாருங்க நெய், அதை விட இது ரேட்டு கூட இருக்கு. அவ்வளவு பியூரிஃபையா இருக்கு. எனக்கு தெரியல. அப்படியா? அவ்வளோ பியூரா இருக்கா? ஆமா அவ்வளவு பியூர்லாம் கிடையாது. இல்ல கரப் இருக்கு. ஆவின்க்கு என்ன இருக்கணுமோ அது இருக்கு. அந்த ஸ்டேட்டஸ்ல அரசாங்கம் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சரி. அவங்க என்ன சொன்னாங்க, ஜிஎஸ்டி இப்போ நெய் பாட்டில திறந்தோம், அந்த நெய்யுடைய ஸ்மெல்லு வரவில்லை, அந்த அளவுக்கு அரோமா இல்லை, வாசனை இல்லை, குவாலிட்டி இல்ல. எஸ் எஸ். நானு சுபா, இன்னொன்னு குறிப்பிட்டு நிறைவு சொல்றேன். கருத்து. இன்னொன்னு 2 முறை மத்திய அரசு பெட்ரோல் விலை குறைச்சது. சரி. இவங்க ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் குறைக்கிறாங்க. சரி. அது கூட குறைக்கல. அதை நம்ம சொல்லிட்டோம். கேஸ் 850 ரூபாய்க்கு வந்திருக்கு இன்னைக்கு. 1050ல இருந்து குறைச்சிருக்கு. பேசுவோம். இவங்க 100 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம பேசிட்டோம். அது கூட கொடுக்குறாங்க. அவங்க எல்லாம் கொடுத்த வாக்குறுதியில பேசிட்டோம். சுபா, சுருக்கமாக உங்களோட நிறைவு கருத்து சுருக்கமாக. சார் ஆக்சுவலாக இந்த ஆவின் விஷயங்களை பொறுத்தவரை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு 2 வருட தீபாவளிக்கு முன்பு, அதாவது 2022ன்னு நினைக்கிறேன் சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவினில் வந்து தீபாவளி சமயத்தில் எக்ஸ்பயர்டு ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ரோட்ல கொட்டி போராட்டம் பண்ணாங்க. பால் முகவர்களின் பாலை வாங்கும்போது அந்த கொள்முதல் விலையை ஏற்றி தராமல், ஏன்னா இவங்க வாக்குறுதியில் கொடுத்ததே ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் விலை பால் ஏறின போது பால் முகவர்கள் வாங்குறாங்க இல்லையா, அவங்க கிட்ட பால் விலையை ஏற்றி தராதனால பாலை நிறைய நாள் அவங்க இவங்களுக்கு கொடுக்காம ரோட்டில் வந்து எப்படி தண்ணி கொட்டும் இல்லையா, பைப் ஓப்பன் ஆகி அந்த மாதிரி ரோட்ல கொட்டி நூதனமான போராட்டத்தை எல்லாம் பால் முகவர்கள் செய்தார்கள். இங்க திருச்சி மணப்பாறை பக்கத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இது 2 வந்து ஆவின்ல வந்து எப்படி இருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி ஆவின்ல வந்து ஒரு சைல்டு லேபர் கேஸ் கூட வந்துச்சு சார் இந்த ஆட்சியில. நம்ம அதையுமே நம்ம பார்த்திருக்கோம். தொடர்ந்து இவங்க வந்து இந்த மாதிரி நிறைவேற்ற முடியாத பல விஷயங்களை நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாலும் கூட அதை செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அதை தாண்டி உள்ளதிலேயே அதிகமான கலப்படங்களையும் ஏமாற்று வேலைகளையும் தொடர்ந்து செய்து வரார்கள். இதே பால் விலையை ஏற்றி கொழுப்பை குறைத்த நிகழ்வுகள்லாம் நடந்தது உண்டு சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம இதே டிபேட்ல அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம் சார். தொடர்ந்து வந்து இங்க பாத்தீங்கன்னா பண்டைய அவங்க வாக்குறுதியில சொல்லியிருக்காங்க, நாங்க இந்த மாதிரி இந்து கோயில்களுக்கு செல்பவர்களுக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க கொடுத்திருக்காங்க? மலை இருக்கும் கோவிலில் கேபிள்களில் வசதி செய்து தரப்படும் சொன்னாங்க. கேபிள் கார் வசதி எங்க செஞ்சு கொடுத்திருக்காங்க? கடலோரம் இருக்கும் மாவட்டங்களில் அனைத்தும் கடல் நீர் குடிநீராக்கும் திட்டம் அமல்படுத்தப்படும்னு சொன்னாங்க. எங்க செஞ்சிருக்காங்க? அதே மாதிரி பெரிய மாநகராட்சியில பறக்கும் சாலை திட்டம் அமல்படுத்தப்படும்னு சொன்னாங்க. சாலையும் காணும், ஆனா பறக்கிறது மட்டும் இருக்கு சார். ரோடே பறக்குது, பஸ் பறக்குது, பஸ்ல இருக்கிற மேற்கூரை பறக்குது, அதெல்லாம் தான் பறக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசு அலுவலகங்களில் இடஒதுக்கீடு பெண்களுக்கு 20% இருந்து 30% உயர்த்தி தரப்படும்னு சொன்னாங்க. அதை எங்க சார் செஞ்சிருக்காங்க? நீர்ப்பாசனத்துறைக்கு மாற்றாக நிறைய இந்த ஆறுகள்ல இருக்க மாசெல்லாம் நீக்கிட்டு ஆறுகள்லாம் தூய்மைப்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும். நாங்க இன்னைக்கு ஆறு இருக்கும் இடமெல்லாம் அந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்வார்ல, இங்க ஒரு கிணறு வச்சிருந்தேன் கிணற காணும்னு, அந்த மாதிரி கூடிய சீக்கிரம் தமிழ் மக்கள் வந்து இங்க ஆறு ஓடிச்சு ஆற காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஆறு இருக்கும் இடங்களில் எல்லாம் பள்ளங்களும் மலை இருக்கும் இடங்களில் எல்லாம் வெறும் மண்களுமாக மாறி போகிறது தான் சார் இந்த ஆட்சியுடைய அவல நிலை. தொடர்ந்து வந்து மத்திய அரசு சென்னை மாநகரை வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதற்கு சென்னை மாநகர வெள்ள தடுப்பு சட்டம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக குழு அமைக்கப்படும். இவங்க வந்த உடனே ஒரு பொருளாதார குழு அமைச்சாங்க. 2.25 லட்சம் கோடி ரூபாய் இருந்த கடன் வந்து இன்றைக்கு ஒரு குடும்பத்து மேல 4.22 லட்சம் கோடி ரூபாயாக ஒரு குடும்பத்துக்கு ஏறி கிட்டத்தட்ட 9% கடனை அதிகப்படுத்தி இருக்காங்க. வீடுகள் கட்டி தரப்படும். நாங்க பண்ணல. நன்றி. நன்றி. ஒரே ஒரு விஷயம், வீட்டுக்கு ஒரு பைக்கு அப்படின்னு சொன்னதை கேள்விப்பட்டோம். இப்போ என்னோட தாழ்மையான வேண்டுகோள், இவ்வளவெல்லாம் பேசுறீங்க, கொடுக்குறீங்களோ இல்லையோ, வீட்டுக்கு ஒரு கப்பலோ வீட்டுக்கு ஒரு தோணியோ கொடுத்தா தமிழ்நாட்டில் நிச்சயமா பழிச்சுக்குவாங்க. ஏன்னா சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் தண்ணியில் மிதக்கிறாங்க. அதனால தயவுசெய்து இந்த அரசாங்கம் வீட்டுக்கு ஒரு தோணின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க. நேர்களே,
இந்த நிகழ்ச்சியில் நாம் ஜிஎஸ்டி வரி குறைப்பில் நாடகமாடும் ஆவி நிர்வாகம், லேப்டாப் அறிவிப்புகள்லாம் பற்றி நிறைய பேசிட்டோம். ஜெயா ப்ளஸ் ஒரு மிக முக்கிய அறிக்கை, அதாவது அறிக்கை என்றால் மழை காலங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் பொது ஊடக பொதுநல மக்களினுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். தொடர்ந்து எண்ணூர் போன்ற பகுதிகளில் தொடர்ந்து மழையினுடைய வேகம் வட சென்னையில் அதிகரிக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 60, 500, 300, 400 மில்லிமீட்டருங்கிற அளவுக்கு வட சென்னையில் மழை பெய்யுது. எலக்ட்ரிக் கம்பங்கள் இருக்கிறது, படுகுழிகள் இருக்கிறது, தோன்றப்பட்ட சடுதிகள் இருக்கின்றது. ரொம்ப கவனமாக உங்கள் பிள்ளைகளையும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும் என ஒரு மக்கள் நலன் காக்கும் இந்த நிகழ்ச்சியினூட ஒரு செய்தியை உங்கள்கிட்ட பதிவு செய்கிறோம். தமிழக திமுக அரசினுடைய பல விஷயத்தை பேசிட்டோம். எங்களோடு கலந்து கொண்ட நித்யானந்தம், சகோதரி சுபா, ரவிசங்கர், பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.